முரசு சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். 2026 சட்டமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போது டிவிகே தொண்டர்கள் மத்தியில் ஒரு பரவலான பேச்சு என்னென்னா, இந்த வாக்குப்பதிவு 85% அதிகமாக இருக்குது, வாக்குப்பதிவு ஆகிருக்குது. இதுக்கு காரணம் யாருன்னா எங்களுடைய தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இந்த பேச்சு பேசுகிறாங்க. விஜயால் தான் 84.45% கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு ஆகிருக்குது அப்படின்ற இந்த ஒரு பிம்பத்தை மிக பெருசாக இவங்க கட்டமைக்கிறாங்க. இது உண்மையா? இது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது உண்மை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கணுன்னா நம்ம 2001 நடந்த சட்டமன்ற எலெக்ஷன்லேருந்து இப்போ 2021 வரையில் நடந்த ஒரு 5 சட்டமன்ற எலெக்ஷனுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு பார்த்தோமா, இது நமக்கு எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். இப்போ 2001 சட்டமன்ற எலெக்ஷனுடைய வாக்குப்பதிவை நம்ம எடுத்துக்கணுமா, சரியாக 59.07% 2001. 2006 70.56%. 2011 78.29%. 2021 73.63%. 2026 84.45%. இப்போது 2021 6,29,00,000 மக்கள் வாக்காளர்களாக இருந்தாங்க. 6,29,00,000. எவ்வளோ போலிங் ஆச்சு, வாக்குப்பதிவு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,58,00,000 மக்கள். 4,58,00,000 மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினாங்க. 2026 மொத்த வாக்காளர்கள் எடுத்துக்கினாலே 5,73,00,000 தான். 5,73,00,000 தான் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இந்த 2026 எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சுன்னா 4,84,00,000. 4,84,00,000 மக்கள் தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினாங்க. இப்போது 5,73,00,000 மக்கள் 2026 மொத்த வாக்காளர்கள். அந்த 6,41,00,000 மக்களுக்கான வாக்குப்பதிவு நடந்திருந்தால் வாக்கு சதவீதம் என்ன இருக்குன்னா 76.1% நடந்திருக்கும். இப்போது 84.45% என்பது 5,73,00,000க்கான அந்த சதவீதம் தான். இதுவே அக்டோபர் 2025 எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 6,41,00,000க்கான வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம அந்த மக்கள் தொகைக்கான வாக்குப்பதிவு நடந்திருந்தால் 76.1% வாக்கு சதவீதம் நடந்திருக்கும், பதிவாகிருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5% தான் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நடந்தது என்பது 5,73,00,000க்காக தான். இதனால் பெரிய ஓரளவுக்கு மாற்றம், விஜயால் பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் எல்லாமே பொய். இது அப்பட்டமான பொய். பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் நடக்கவில்லை. 21,00,000 மக்கள் எக்ஸ்ட்ரா வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் இதெல்லாம் ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷமும் நடந்துன்னு வருது தான். இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இவர் தான் 21 லட்சம் எல்லாம் மக்கள் வாக்கு போட்டாங்களாம், ஒன்றுமே கிடையாது. இது ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது தான். ஏன்னா 18 வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொருவரும் அது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகி தானே வராங்க. அதனால் நடந்த இந்த 21 லட்சம் மக்கள் வாக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்குது தவிர இவர் வந்ததுனால எந்த மாற்றமும் நடக்கலை. இது எல்லாமே போய் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் என்ற ஒரு பெரிய பிம்பம் தான் இதுக்கெல்லாம் காரணன்றாங்களா, அது எல்லாமே போய் எதுவுமே கிடையாது. இப்போ மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக எலெக்ஷன் நடக்குது. அதில் முதல் கட்டமாக நடந்தது. அதில் 92% வாக்கு பதிவாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில்னா ஒரு 98% நடந்து அட்லீஸ்ட் ஒரு 95 இல்லை மேற்கு வங்கத்தை விட 1% எக்ஸ்ட்ரா 93% நடந்திருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். எதுவுமே கிடையாது. வெறும் 84.45% தான். இதனால் விஜயால் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமோ அதிசயம் நடந்ததில் எதுவுமே கிடையாது. நார்மலாக நடக்கிற எலெக்ஷன் தான், நார்மலாக தான் நடந்துருக்குது. அவர் நிற்கிற பெரம்பூர் தொகுதியிலே வாக்கு சதவீதம் கம்மியாக தான் இருக்குது. எந்த பெரிய மாற்றமும் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர போகிறாரு. திமுக கூட்டணி தான் சுமார் 189 இடங்களுக்கு மேலே வெல்லும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை 200+ திமுக கூட்டணி தான் வெல்லும். இதில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தலை. மீண்டும் திமுக கூட்டணி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் அமையப்போகுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.